அன்பு மக்களே, தாய் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றார்கள். தாயை நாம பல கூட இருக்கலாம். இப்போ வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கின்றோம். இருக்கு வேளாங்கண்ணி என்ற இடத்தில் அவர் காட்சி கொடுத்ததுனால வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கின்றோம். பூண்டி மாதா என்று அழைக்கின்றோம். பூண்டியில காட்சி கொடுத்தாங்க. ஆனால் மாதா ஒன்று தான். சரிங்களா? ரைட். நம்ம பனிமே தாய் என்று அழைக்கின்றோம். அதற்கும் காரணம் உண்டு. அவருடைய குணங்களை வைத்து இரக்கத்தின் மாதா, நல்ல ஆலோசனை மாதா, அல்லது பாவிகளின் அடைக்கலமான மாதா அப்படின்ட்டு தாய்க்கு பல பெயர்களை நாம் சூட்டி மகிழ்கின்றோம். மொத்தத்தில் நாம் தாயின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். என்ன சுரூபங்களை வைப்பது அந்த அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக. அன்னை இந்த இடத்துல இந்த சுரூபத்தை வைப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நம்முடைய அன்புக்குரிய தம்பிமார்கள் தான் இதற்கு முழு உழைப்பு, முழு முயற்சி. அனுமதி மட்டும்தான் இங்கேருந்து. ஒருவேளை சொல்லுவாங்கள்ல, டைரக்ஷன் ஒருத்தர் கொடுக்க, ஆக்ஷன் தான் யார்? இந்த அன்பு தம்பிமார்கள் செஞ்சது. டைரக்ஷன் மட்டும், அனுமதி மட்டும்தான் பங்கு தந்தையர்கள் நாங்கள் கொடுத்தது. இந்த தம்பிகள் தான் இந்த இடத்தில் இந்த சுரூபம் உருவாகுவதற்கு, இந்த கெபி உருவாகுவதற்குண்டான சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தை அழகுபடுத்துவதற்காகவும் இந்த இடத்தை தயார் செய்வதற்காகவும் ஒரு குடும்பத்தார் நன்கொடையாக அதை செய்து கொடுக்கின்றார்கள். இந்த மாதாவின் சுரூபத்தை ஒரு குடும்பத்தார் நன்கொடையாக கொடுக்கின்றார்கள். மொத்தத்தில் காரணங்கள் 2. என்ன? ஒன்று, இந்த வழியாக நீங்கள் கடந்து செல்லும்போது, நடந்து செல்லும் பொழுது இந்த மாதாவை பார்த்து ஒரு பிதாசுவன் போட்டுட்டு என்ன போகணும். எல்லா இடங்களையுமே நாம் தெருவுக்கு தெருவு சின்ன கெபிகள் வைத்திருப்போம். அது புனிதர்களுக்கான கெபியாக இருக்கலாம், மாதாவுக்கான கெபியாக இருக்கலாம். அவர்களுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கெபிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இங்கேயும் நீங்கள் இந்த வழியாக நடந்து கடந்து செல்கின்ற பொழுது தாயை நோக்கி ஒரு பிதாசுவன் போட்டுட்டு போங்க. வாய்ப்பு இருந்தால் நின்று ஜெபித்து விட்டு செல்லுங்கள். நின்று ஜெயிப்பதற்குண்டான நல்ல சூழ்நிலைகளை தான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சரிதானா? ரைட். இது முதற் காரணம். இரண்டாவது, இன்னொரு சின்ன காரணமும் உண்டு. சில மக்கள், அதாவது அந்த காரணமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிரிக்கிற சிரிப்பிலிருந்தே அது தெரிஞ்சிருக்கு. சரி, அந்த இடத்த நாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. சரிதானா? ரைட். இப்போ இங்கே குப்பையை போடலை, மறுபடி இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பண்ணிட்டாங்களா? ஐயோ மக்களே, அது ஆல்டர்னேட்டிவ் இல்லை மக்களே. என்ன மற்ற வழி என்ன? இப்போ பாருங்களேன், நமக்கு இங்கே இவங்க எடுக்கிறவங்களுக்கு துப்புரவு பணியாளர்களே வரலன்னு சொல்லுங்கள். நான் கவுன்சிலர்கிட்ட பேசுகிறேன், என்ன மேயர்கிட்ட பேசுகிறேன், எங்கள் பகுதிக்கு நீங்கள் ரெகுலராக அனுப்பி வைங்க நான் சொல்கிறேன். அவங்க வாராங்க. என்ன நம்மளாம் பொதுவாக உண்டு இல்லை, நம்மகிட்ட அழுக்கு கிடைக்க இருக்கக்கூடாது. அப்படி தான் நார்த்தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. வெளியே தூக்கி வீசிடலாம். தெரு 4 நாள் பரவாயில்லை,